மாறி இருக்கிறது. அந்த தீர்த்த நீராக மாறி இருக்கிற அந்த நீரின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அரிசி மஞ்சள் அக்ஷதையை வைத்து அதற்கு மரியாதை செய்யும் நிமித்தமாக இப்போது அந்த தண்ணீரை நீங்கள் சாதா தண்ணீரை தீர்த்த நீராக மாற்றி இருக்கிறீர்கள். அதுக்காக தான் அந்த மந்திரங்கள். அந்த தீர்த்தத்தை கொஞ்சோன்னு அப்படியே குடிச்சுக்கணும். உள்ளங்கையில விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கை சுத்தம் பண்ணணும். அந்த அரிசியை வச்சுட்டு கையை அந்த தண்ணியில உத்ராணி இல்லையா, கையில இருக்கக்கூடிய அந்த கரண்டிக்கு பேர் உத்ராணி. அந்த உத்ராணி எடுத்து லைட்டா கையில அந்த தண்ணியை வச்சு சுத்தம் பண்றதுக்காக சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே குடிச்சுக்கணும். தீர்த்தம் இல்லையா, குடிச்சிட்டு அப்படியே தெளிச்சு விடணும். நீர் விழாம சொல்லுவாங்கல்ல வீட்டுலலாம், அப்படி. அதன் பின் மலரை தீர்த்தத்தில் நனைத்து கொஞ்சம் பூ எடுத்துக்கோங்க. அதை தீர்த்தத்தில் நனைச்சு நெய்வேத்தியம் மேலே தெளிச்சு விடுங்க. லைட்டா தெளிச்சு விடணும். நெய்வேத்தியம் வச்சிருக்கீங்கன்னா சாமிக்கு, அதை அந்த தீர்த்தத்தால தெளிச்சு விடணும். அதாவது சாதாரண சாதத்தை பிரசாதமா மாத்துறீங்க. இதுவரை நீங்க வச்சிருந்த அந்த பொங்கல் வந்து சாதாரண சாதம். இப்ப அந்த தீர்த்தத்தை கங்கா காவிரி யமுனாவிலிருந்து கொண்டு வந்த அந்த தீர்த்தத்தை அந்த பிரசாத சுத்தி நீங்க அந்த நைவேத்தியத்தை சுத்தி விடும்போது அந்த சாதாரண சாதமானது பிரசாதமாக மாறுகிறது. அதுதான் அதனுடைய ஐதீகம். இப்ப நாங்க சொல்லக்கூடியதை சொல்லுங்க. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்கையில் பாசாங்குசம், அங்கையில்